myself Protein Badru Musambil, நம்ம ALIC blocks panels and GFRP fiberglass reinforcement reparsal பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹீட்டு. ஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹீட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்கோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுடைய பில்டிங்கோடைய டெட் லோட் குறையும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஃபைபர் கிளாஸ் ரீபார் யூஸ் பண்ணுறது மூலமாக வீட்டில் வர்ற கிராக்ஸ், அதாவது ரீபார் டிஎம்டி கம்பியில் இருக்கிற கரோஷன்ஸை குறைக்க முடியும். செப்டிக் டேங்கு, சம்பு, ஓவர் ஹெட் டேங்கு அண்ட் ரூஃபில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது ரீபார். இப்போ சமீபமாக எல்லாரும் பார்க்குற கேட்டு ரன்னிங் கேட்ஸ் போடுறோம், மோட்டாரைஸ்டு கேட்ஸ் போடுறோம். ஸோ இப்போ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு 20 அடி பெரிய காம்பவுண்டில் 20 அடி ஓப்பனிங்கில் நம்ம டோர்ஸ் போடும்போது கண்டிப்பாக ஒரு 100 to 200 கிலோ வெயிட்டில் நம்ம டோர்ஸில் கேட்ஸ் போடுறோம். ஸோ அது மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது ஓவர் டோரை கூல் பண்ண முடியாமல் அந்த மாதிரி இருக்கு, கன்வர்ஷன்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஃபைபர் கிளாஸ் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா அந்த 100 கிலோ வெயிட்ல 25 கேஜ் தான் முடிச்சிட முடியும். 25 to 30 மோஸ்ட்லி. அண்ட் ரீசன்ட் சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்ம தீபன் சொல்லிட்டு சர்ஜிக்கல் சர்வே பண்றாங்க. அவங்களுடைய கேட் போட்டு கொடுத்தோம், நல்ல ஃபீட்பேக் இருக்கு. தேங்க்யூ. फोटो